தசாவதாரம் 10. அதில் 9 அவதாரம் முடிஞ்சு போச்சு. 9 அவதாரத்தையும் முடிச்சுட்டு கடவுள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம நாரதர் போய் கேட்குறாரு, ஆண்டவா இந்த 9 அவதாரத்தை முடிச்சுட்டீங்க. இந்த 9 அவதாரத்துலேயும் உங்களுக்கு கஷ்டமான அவதாரம் எது? இப்போ 10ஆம் கிளாஸ் பையன்கிட்ட போய் இந்த பரீட்சை கஷ்டம்னு கேட்குற மாதிரி அவர் வந்து கடவுள்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ கடவுள் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு சொல்கிறாரு, நாரதா இந்த 9 அவதாரத்திலே கஷ்டமான அவதாரம் நரசிம்ம அவதாரம் தான். உடனே நாரதருக்கு ஆச்சரியம், ஏங்க ராம அவதாரத்தை சொல்லுவீன்னு பார்த்தேன், கிருஷ்ண அவதாரத்தை சொல்லுவீன்னு பார்த்தேன், இப்போ கூர்ம அவதாரம், மச்ச அவதாரம், வாமன அவதாரம் இதெல்லாம் சொல்லுவீன்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் வந்து நரசிம்ம அவதாரத்தை சொல்கிறீங்களே, என்ன காரணம்? ஆமாம், நரசிம்ம அவதாரத்தில் இரணியகசிபு அவனுடைய பையன் வந்து பிரகலாதன். பிரகலாதன்ட்ட வந்து இரணியகசிபு கேட்ப உன்னுடைய கடவுள் எங்கே இருக்கிறான் என்று. அப்போ இரணியகசிபு கேட்டோன்னா பிரகலாதன் சொல்லுவான், ஒவ்வொரு இடமா குறிப்பிட்டு கேட்பான், ஏப்பா இந்த இடத்துல இருக்கிறானா, அந்த இடத்துல இருக்கானு. அப்போ அவன் எந்த இடத்த சொல்கிறான்னு நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நான் உடச்சி பார்க்குறப்ப இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிரகலாதன் மேலே அவங்க அப்பா இரணியகசிபுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்போ ஒவ்வொரு இடமா காட்டுறப்ப நமக்கு ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது. அது ரொம்ப ரொம்ப எனக்கு டென்ஷன்ப்பா. அப்புறம் கடைசியில் அவன் தூணை சொன்னால் அந்த தூணில் போய் நான் உட்காந்துக்கிட்டேன். தூணை உடச்சோன்னா அதுலேருந்து நரசிம்மமாக வெளியே வந்தேன் அப்படின்னு உடனே என்ன நம்ம நாரதர் கேட்குறாரு, ஏன் நரசிம்மம் சாதாரண ஒரு ஒரு இறைவனாகவே போய் அவனை கொண்டிருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு அவன் இரணியகசிபு பிரம்மாட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கிறான், சாகாத வரம். அப்போ பிரம்மா சொன்னார், மனுஷனாக பிறந்த யாருமே சாக வேணும். அப்போ சாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சாய்ஸ் கேளு அப்படின்னு. அவன் சாய்ஸ் என்ன கேட்குறான்னா, எந்த விதமான மனிதராலோ மிருகத்தாலோ கொல்லப்படக்கூடாது, இரவிலும் கொல்லப்படக்கூடாது, பகலிலும் கொல்லப்படக்கூடாது, வீட்டின் உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியேயும் சாகக்கூடாது, எந்த விதமான ஆயுதத்தாலும் சாகக்கூடாது, இப்படியெல்லாம் வரம் கேட்டிருக்கான். அப்போ பிரம்மாவும் கொடுத்துட்றாரு. அப்போ அவனை கொல்றதுக்கு நான் ஒரே ஒரு ஆயுதம் நம்ம நரசிம்ம அவதாரம். இப்போ நரசிம்ம அவதாரத்தை நோட் பண்ணிங்கன்னா, நர சிம்மம், நரம்னா மனுஷன், சிம்மம்னா தலை. தலம் சிம்மமாக சிங்கமாக இருக்கும், உடம்பு மனுஷனாக இருக்கும். அப்போ மனுஷனும் கிடையாது, விலங்கும் கிடையாது. அப்போ நரசிம்மன் வந்து என்ன செய்கிறாருன்னா, இரணியகசிபை வீட்டின் வாசப்படியில் வச்சு கொள்கிறார். அப்போ வீட்டின் உள்ளேயும் கிடையாது, வீட்டின் வெளியேயும் கிடையாது. எவ்வளோ அற்புதம் பாருங்கள். அடுத்தது இரவு ஆரம்பிக்குது, பகல் முடியுது, அந்தி சாயும் நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தான் நரசிம்மர் வந்து இரணியகசிபை கொள்கிறார். அப்போ இரவிலும் கிடையாது, பகலிலும் கிடையாது, இரணிய நேரம்னு சொல்லுவாங்க. இரணிய நேரத்தில் எதுவும் செய்யாதப்பா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அந்தி சாயும் நேரம். அப்புறம் நகத்தில் தான் கொள்கிறார். எந்த விதமான ஆயுதத்தையும் பிரயோகிப்பதில்லை, நகம். அப்போ இவ்வளவே நான் யோசிக்க வேண்டிய அவதாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நரசிம்ம அவதாரம் தான். 1 பிரகலாதன், 2 இவனை கொல்றதுக்கான பிளானு. அதனால் நரசிம்ம அவதாரம் தான் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து நாரதர்ட்ட சொன்னாராம். எவ்வளோ அற்புதம் பாருங்கள்.